ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் எப்படி லாக் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமனான ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லி தர போகிறேன், சரிங்களா? ஏன்னா வாட்ஸ்அப்பில் இம்பில்டாக லாக் வந்து போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தும் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து காமனாக எல்லாருக்கும் எப்படி லாக் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் கிரியேட் ஆகுது கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் லாக் அப்படின்னு வரும்போது கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. ஆப் லாக் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் செட்டிங்ஸ் பேஜில் இருக்கும். இந்த லாக் அப்படிங்கிறது என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ உங்களோட ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது இந்த லாக் ஆப்ஷனே காமிக்கும், சரிங்களா? சப்போஸ் நிறைய பேர் கிட்ட அந்த 10,000 கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற பட்ஜெட் மொபைல்ஸ்லாம் நிறைய மாடலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஆப்ஷன் காமிக்காது, சரிங்களா? என்கிட்ட கூட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல்லையும் இதே மாதிரி தான், சரிங்களா? அந்த லாக் அப்படிங்கிறதே காமிக்காது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் இந்த ஆப் லாக் அப்படிங்கிற, அதாவது வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் லாக் வந்து சப்போர்ட் ஆகும், சரிங்களா? இதுவே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இல்லாத மொபைலில் அந்த லாக் ஆப்ஷனே காமிக்காது, சரிங்களா? ஏன்னா அந்த லாக் மூலமாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது பயோமெட்ரிக் முறையில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் மட்டும் தான் செட் பண்ண முடியும். அதே டைமில் பேட்டர்ன் லாக்கு, பின் லாக்கு இது எதுவுமே செட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத மொபைலில் வந்து வாட்ஸ்அப் தரப்பில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லாக் வந்து நமக்கு வந்து செட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷனை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 சொல்யூஷன் சொல்ல போகிறேன். இதில் முதல் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோனில் ஆப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது மூலமாக போய் நமக்கு தேவையான ஆப்பில் வந்து நம்ம போய் லாக் செட் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்பை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு நான் லாக்கே செட் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப்புக்கு மொபைலில் கொடுத்துருக்க அடிஷ்னல் லாக் மூலமாக நம்ம வந்து இப்போ லாக் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. வரும்போது ஆப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகாது, பிளாக் கலரில் பிளாங்காக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபைல், அதாவது பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுது, சரியா? இப்போ நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பாஸ்வேர்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நம்ம ஃபோனில் கொடுத்துருக்க எல்லா ஆப்போட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன ஆப்புக்கு லாக் செட் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்கு தான் லாக் செட் பண்ண போகிறோம், அதனால் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து மேலே இந்த எனேபிள் பாஸ்கோட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்குது, சரிங்களா? இதை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுலாம். ஆன் பண்ணதும் ஹைட் ஹோம் ஸ்க்ரீன் ஐகான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே எக்ஸ்டர்னலாக வந்துடும், சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து ஆப்பை ஹைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி ஆப்பை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு இப்போ நான் டேரெக்டாக வெளியே வரேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது விசிபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து லாக்கில் இருக்குது, சரியா? இப்போ வந்து நம்ம அந்த லாக்கை வந்து என்டர் பண்ணோன்னா மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ஸ்அப் தான் ஓப்பன் ஆகிடுச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் நார்மலாக கொடுத்துருக்கக்கூடிய செட்டிங்ஸில் நார்மலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப் இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக போய் லாக் செட் பண்ணுற மெத்தட் தான், சரிங்களா? இதுவே நிறைய மொபைலில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஓப்போ, விவோ இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரியல்மி, OnePlus இந்த மாதிரி மொபைல் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வேறு மொபைல் எல்லாமே இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னு வரும்போது நம்ம தேர்ட் பார்ட்டி ஒரு அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம லாக் செட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் ஸ்டார்ட் நோ அப்படின்னு கேட்கும். கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஸ்டார்ட் பண்ணதும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லாக்கை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின் லாக் வேணும்னா கீழே இருக்கிற ஸ்விட்ச் டு பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பின் லாக் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லாக் வந்து பண்ணிக்கிறேன். சரிங்களா, 2 தடவை நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாகவே நம்ம மொபைலில் இருக்க ஒரு 5 ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஆப் வந்து நீங்கள் லாக் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் தான் லாக் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற லாக் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து நம்ம 2 பர்மிஷனை அலோவ் பண்ணி ஆகணும். அதுக்கு ப்ரொடெக்டட் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதே மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டிங்கன்னா போதும், எஸ்ன்னு காமிக்கும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற ஆப்ஸில் எந்த ஆப் வந்து லாக்கில் இருக்குது, எது அன்லாக்கில் இருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறாங்க. இது வந்து வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா இப்போ லாக்கில் இருக்குது. சரிங்களா, அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இதே வாட்ஸ்அப்பை திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கேன்சல் அண்ட் அன்லாக் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அன்லாக் பண்ணிங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம லாக் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த வாட்ஸ்அப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணதும் லாக் கேட்குது. ஸோ லாக்கை வந்து என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளாடி போகும். சரிங்களா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா லாக் செட் பண்ணுறதுல எந்த விதமான எரரும் வராது. அதே டைமில் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக செட் பண்ண முடியாது. சரிங்களா, பின் லாக் மட்டும் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனும் ரொம்பவே சேஃப் தான். நீங்கள் அந்த இன்ஷாட் ஆப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கம்பெனியோட ஒரு அனதர் அப்ளிகேஷன் தான். சரியா, ஸோ நீங்கள் இதில் ப்ரைவசிக்காக பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. பட் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த கேலரி ஆப்பு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேங்கிங் ஆப், இதில் எல்லாமே நீங்கள் இந்த லாக்கை வந்து செட் பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ நார்மலாக நீங்கள் இதை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, சேஃபாகவே இருக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.